அதாவது ஒரு காணொளியாக பதிவிட முடியாது. ஆனால் இவர் அவற்றையும் மீறி துணிச்சலுடன் அவர் முன்வந்து இவ்வளவு பல விடயங்களையும் அவருடைய ஒரு சோசியல் மீடியாவில் காணொளியாக வெளியிட்டிருக்கின்றார். இந்த மோதலுக்கு பின்னால் திட்டமிட்ட அரசியல் சதி, சிறைச்சாலை மோதலுக்கு பின்னால் ராஜபக்ஷக்கள் இருக்கின்றார்கள். அதாவது பெசில் ராஜபக்ஷவை காப்பாற்ற இது ஒரு வகையான திட்டம் தான் என்று அவருடைய தனிப்பட்ட கருத்தை எங்களுடைய ஒரு நேர்காணலிலே முன்வைத்திருந்தார். திட்டமிட்டே மோதலை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா என்பது குறித்து விசாரணையின் முக்கிய அம்சமாக தற்பொழுது பார்க்கப்பட்டு வருகின்றது. எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருந்தால் நாங்கள் இதை ஆரம்பத்திலேயே முடித்திருப்போம். ஒரு நெகத்தை கலற்றி வீசுவதை போல இந்த விடயத்தை முடித்திருக்கலாம். மஹிந்த ராஜபக்ஷ சிறைக்கு சென்று அவரே நான் மஹிந்த வந்திருக்கின்றேன் வெளியே வா என்றதும் அவர் பயந்து இவருக்கு அடிமையாக வந்து நின்றாராம். அவருடைய இந்த கருத்துக்கு என்னுடைய கைத்தட்டல்கள். உண்மையாகவே லக்கஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக மிக முக்கியமான ஒரு விடயத்தினை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். அதாவது சமூக வலைதளங்களில் நேற்று இரவு தொடக்கம் வைரலாகி வருகின்ற ஒரு சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் வெளியிட்டிருக்கின்ற காணொளி ஒன்று இருக்கின்றது. அந்த காணொளியிலே அவர் நிறைய விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது இதுவரை சிறைச்சாலைகளுக்குள்ளே போதைப் பொருளாக இருக்கலாம், ஏனைய விடயங்களாக இருக்கலாம், ஆயுதங்களாக இருக்கலாம், இப்படி பல விடயங்கள் எப்படி சிறைச்சாலைக்குள்ளே செல்கின்றது, இதற்கு யார் உதவுகிறார்கள், இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஏனைய அதிகாரிகளுக்கு இந்த குறித்த ஒரு அதிகாரி ஒரு மிகப்பெரிய விடயத்தினை சொல்லியிருக்கிறார். பொதுவாக சிறைச்சாலை அதிகாரிகளோ ஒரு போலீஸ் அதிகாரியோ ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரி அவருடைய தனிப்பட்ட கருத்தை சமூக வலைத்தளங்களில் பதிவிட முடியாது, அதாவது ஒரு காணொளியாக பதிவிட முடியாது. ஆனால் இவர் அவற்றையும் மீறி துணிச்சலுடன் அவர் முன்வந்து இவ்வளவு பல விடயங்களையும் அவருடைய ஒரு சோசியல் மீடியாவில் காணொளியாக வெளியிட்டிருக்கின்றார். இதுதான் சற்று இப்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே வேளை நாங்கள் அந்த காணொளியில் பேசிய அத்தனை விடயங்களையும் நாங்கள் தெளிவாக பார்க்க போகின்றோம். அதோடு சேர்த்து இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த மோதலுக்கு பின்னால் திட்டமிட்ட அரசியல் சதி இருந்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே எங்களுடைய ஒரு நேர்காணல் அதில் எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி கூட ஒரு விடயத்தினை வெளிப்படுத்தியிருந்தார். என்ன சொன்னார் அவர்? இந்த சிறைச்சாலை மோதலுக்கு பின்னால் ராஜபக்ஷக்கள் இருக்கின்றார்கள். அதாவது பெசில் ராஜபக்ஷவை காப்பாற்ற இது ஒரு வகையான திட்டம் தான் என்று அவருடைய தனிப்பட்ட கருத்தை எங்களுடைய ஒரு நேர்காணலிலே முன்வைத்திருந்தார். இப்பொழுது அதே போன்றதொரு மிக முக்கியமான விடயத்தினைத்தான் சிங்கள மொழி பேசுகின்ற சிங்கள சமூக செயற்பாட்டாளர்கள் இன்றைய தினம் எழுதவும் காணொளியாக பல விடயங்களை வெளிப்படுத்தவும் முன்வந்திருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை அடிப்படையாக வைத்துத்தான் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு தொகுத்து வழங்க நான் தயாராக இருக்கின்றேன். அதன் வகையில் நாங்கள் முதலில் இந்த திட்டமிட்ட அரசியல் சதி என்று இவர்கள் சொல்ல என்ன காரணம்? உண்மையாகவே நாங்கள் முதலில் பார்த்தோம், இது சிறைச்சாலைக்குள்ளே 2 குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல். அதாவது போதைப்பொருள் பாவனை, சிறைச்சாலைக்குள் இருந்த போதைப்பொருள் பாவனை சம்பந்தமாக ஒரு தரப்பினரை எதிர்த்து அவர்களுடைய நடவடிக்கைகள் குறித்து இன்னும் ஒரு தரப்பினர் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கி இருக்கிறார்கள். இதை அறிந்த அந்த போதைப்பொருள் கும்பல் இவர்களை தாக்கி இருக்கிறார்கள், பழிவாங்கி இருக்கிறார்கள். இதன் போது ஏற்பட்ட அந்த முரண்பாடு சண்டையை தடுக்க சென்ற சிறைச்சாலை அதிகாரிகளும் மிக கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதன் பிரதான சூத்திரதாரியாக இருந்திருப்பது சுரேஷ் என்கின்ற ஒரு நபர். அவர் இப்பொழுது பூச சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கும் இன்னும் சில சிறை கைதிகள் தாக்குதல் நடத்தி இருப்பதாக ஒரு சில தகவல்களும் கிடைத்து அவரால் எழுந்து நடக்கூட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. அப்படி இருக்கிற நிலையில் தான் இப்பொழுது அதிர்ச்சியூட்டுகின்ற வகையிலே ஒரு பிரபலமான சமூக செயற்பாட்டாளர் சிங்கள மொழி பேசுகின்றவர் அவர் வெளியிட்ட விடயத்தை நாங்கள் முதலில் பார்க்கலாம். இதற்கு தான் நாங்கள் பிரதானமாக அவதானம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. ஆகவே இவர் சொல்லுகிறார்,
இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் பின்னணியில் அரசியல் சதித்திட்டம் இருக்கக்கூடும் என்ற சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றது. அதற்கு ஒரு சில காரணங்களும் இருக்கின்றது. அவற்றைத்தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். தற்பொழுது பேசப்படும் தகவல்கள் அனைத்தும் விசாரணைக்கு உட்பட்டவை. அவை அதிகாரப்பூர்வமாக இன்னமும் உறுதிப்படுத்தப்படாத காரணத்தினால் இந்த விடயங்களை அவருக்கு வெளிப்படுத்திய நபர்களுடைய பெயர்களையோ அல்லது குற்றச்சாட்டுகளையோ உறுதியாக கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் அவருக்கு பல தகவல்கள் கிடைத்திருப்பதாகத்தான் அவர் சொல்லியிருக்கின்றார். வெளியாகியுள்ள தகவல்களின்படி இந்த சம்பவத்தில் 2 சிறைச்சாலை அதிகாரிகள் தொடர்புடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களமான CIDக்கும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் அந்த தகவல்கள் எந்த அளவு கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளன என்பது குறித்து இதுவரை தெரியவில்லை. ஆகவே 2 சிறைச்சாலை அதிகாரிகள், பிரதானமாக இருக்கின்ற 2 சிறைச்சாலை அதிகாரிகள் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்ற ஒரு விடயத்தினை தான் இங்கு இந்த நபர் வெளிப்படுத்த முன்வந்திருக்கின்றார். நாங்கள் தொடர்ந்தும் அவருடைய கருத்துக்களை பார்க்கலாம். அவருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் கலவரம் நடைபெறுவதற்கு முந்தைய நாளில் சிறைச்சாலையில் நிலவிய பதற்றம் ஓரளவு தணிந்திருந்ததாக கூறப்பட்டது. அதுதான் உண்மை. ஆனால் மறுநாள் காலை உணவு வரிசையில் நின்றிருந்த ஒரு கைதி எந்த தெளிவான காரணமும் இன்றி ஒரு சிறை அதிகாரியால் தாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது உணவுக்காக காலை நேரத்திலே வரிசையில் இருந்த சிறை கைதிகளில் ஒருவரை ஒரு சிறைச்சாலை அதிகாரி அவருடைய கன்னத்தில் தாக்கியிருப்பதாகத்தான் இந்த நபர், சிங்கள சமூக செயற்பாட்டாளர், அவருக்கு சொன்ன நபர் கூறியிருக்கின்றார். இந்த சம்பவமே ஏற்கனவே பதற்றமான சூழ்நிலையை மீண்டும் தீவிரப்படுத்தி இருக்கலாம் என்ற சந்தேகம்தான் தற்பொழுது அதிகரித்திருக்கின்றது. அந்த சந்தேகம் அதிகரித்திருக்கின்றது. திட்டமிட்டே மோதலை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா என்பது குறித்து விசாரணையின் முக்கிய அம்சமாக தற்பொழுது பார்க்கப்பட்டு வருகின்றது. இதனைத் தொடர்ந்து சில கைதிகள் ஆத்திரமடைந்ததாகவும் பின்னர் சிறை பாதுகாப்பு அதிகாரிகள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் சம்பவம் நடைபெற்ற பின்னர் குறித்த சிறை அதிகாரி சிறை வளாகத்தை விட்டு வெளியேறி தனது அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு சென்று தனது குடும்பத்தினரையும் பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பியதாகவும் கூறப்படுகின்றது. இதுவும் விசாரணையில் கவனிக்கப்படும் அம்சங்களில் ஒன்றாக உள்ளதாகத்தான் இந்த நபர் இப்பொழுது அவருடைய சமூக வலைத்தளத்திலே ஒரு மிக முக்கியமான விடயமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதற்கிடையில் சிறை அவசர பதிலளிப்பு தந்திரோபாய அணியின் நடவடிக்கைகளும் கேள்விக்குறியாகியுள்ளன. வெளியாகியுள்ள தகவல்களின்படி மிகவும் பதற்றமான சூழ்நிலையில் 15 அதிகாரிகள் கொண்ட குழு 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு சிறைக்குள் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகின்றது. சில அதிகாரிகள் இது ஆபத்தான முடிவு என எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் கூட அந்த நடவடிக்கையை முன்னெடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஒரு சில அதிகாரிகள் இந்த நடவடிக்கை இவர்களுடைய திட்டத்துக்கு எதிர்ப்பை தெரிவிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இப்படி நாங்கள் பிரிந்து சென்றால் அது மிகவும் ஆபத்தாக முடிந்துவிடும், அப்படி செல்ல வேண்டாம் என்று சொல்லியும் கூட அப்படித்தான் அவர்கள் பிரிந்து உள்ளே சென்றிருக்கிறார்கள். அதான் இப்பொழுது 7 அதிகாரிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் 8 அதிகாரிகள் தற்பொழுது உயிரிழந்திருக்கின்றார்கள். அதேவேளை நிலைமையை கட்டுப்படுத்த எச்சரிக்கை துப்பாக்கிச் சூடு நடத்த அனுமதி கோரப்பட்டிருந்ததாகவும் ஆனால் அந்த அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. அந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் நிலைமையை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தி இருக்க முடிந்திருக்கும் என்று கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இந்த விடயத்திலே நாங்கள் அன்று நீதி அமைச்சர் அர்ச்சுனா நாணயக்கார வெலிக்கட சிறைச்சாலைக்கு உயிர்நீத்த அதிகாரிகளுக்கு இறுதி மரியாதை செலுத்த சென்ற போது அங்கு அழுது கொண்டிருந்த ஒரு அதிகாரி இவரை நீதி அமைச்சரை பார்த்து நேரடியாக சொன்ன விடயம் தான் அது. ஆகவே அந்த விடயம் சற்று உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். காரணம், அந்த அதிகாரியும் அன்றைய தினம் அதை சொன்னார். இன்று இந்த நபர் வெளிப்படுத்தி இருக்கின்ற இந்த விடயத்திலும் இந்த விடயம் உள்ளடங்குகின்றது. ஆகவே இப்படி பார்த்தாலும் சற்று ஒத்துப்போவதாகத்தான் தெரிகிறது. அன்றைய தினம் அந்த அதிகாரி குறிப்பிட்டார், எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருந்தால் நாங்கள் இதை ஆரம்பத்திலேயே முடித்திருப்போம், ஒரு நெகத்தை கலற்றி வீசுவதை போல இந்த விடயத்தை முடித்திருக்கலாம், ஆனாலும் இது இவ்வளவு பெரிய பாரிய முடிவாக அமைந்திருப்பதற்கான காரணம் அன்று சரியான நேரத்திலே ஆர்டர் கொடுக்கப்படவில்லை.
கட்டளை இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதும் ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது. அதைத்தான் இந்த நபரும் இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் விளைவாகத்தான் சிறைக்குள் சென்ற அதிகாரிகள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் சிக்கி 8 அதிகாரிகள் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவங்களை ஒருங்கிணைத்து பார்க்கும் போது கலவரம் இயல்பாக ஏற்பட்டதா அல்லது திட்டமிட்டு தூண்டப்பட்டதா என்ற கேள்வி தற்போது பல தரப்பினரிடமும் எழுந்திருக்கின்றது. மேலும் சில அரச நிறுவனங்களில் பழைய அரசியல் செல்வாக்கும் நிர்வாக சிக்கல்களும் இன்னும் நீடிப்பதாகவும் சிறைச்சாலை துறையிலும் அதே நிலை காணப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் இப்பொழுது பரவலாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக அரசை அரசியல் ரீதியாக சிக்கலில் சிக்க வைக்கும் நோக்கில் சில அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றதா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகின்றது. நாங்கள் அதை சமூக வலைத்தளங்களிலும் சரி பொதுவாக இப்பொழுது வெளியே காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலை அடிப்படையாக வைத்து அரசுக்கும் சரி அதன் பொறுப்பான அமைச்சர் நீதி அமைச்சர் அரசர் நாணயக்கார் உட்பட அமைச்சர்களை குறிவைத்தும் சரி எப்படியான ஒரு இவர்கள் கேம்பெயினை கொண்டு செல்கின்றார்கள் என்றால், சிறைச்சாலை ஒன்றையே பார்த்து கொள்ள முடியாத இந்த அரசாங்கம் நாட்டை எப்படி பார்த்து கொள்ளப் போகின்றது, இதுதான் இவர்களுடைய லட்சணம் என்று தான் எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பலரும் போர்க்கொடி தூக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் சொல்லியாக வேண்டும். இன்னும் ஒரு விடயத்தை நான் இன்று பார்த்தேன். ராஜபக்ஷக்களுடைய காலத்தில் பாதாள உலக நடவடிக்கைகளில் தாதாவாக செயற்பட்ட ராஜபக்ஷக்களுடைய ஒரு பிரதான கோலையாவாக இருந்தவர் தான் ஜுலாம்பிட்டி அமரே. அவருடைய பெயர் கீகனகமகே அமரசிறி என்ற அந்த நபர் சிறைச்சாலையில் இருக்கும்போது மஹிந்த ராஜபக்ஷ சிறைக்கு சென்று, அமரே நான் மஹிந்த வந்திருக்கின்றேன் வெளியே வா என்றதும் அவர் பயந்து இவருக்கு அடிமையாக வந்து நின்றாராம். அப்பொழுது அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருந்தார்களாம். இந்த ஜுலாம்பிட்டி அமர் உட்பட குழுவினர் ராஜபக்ஷ வந்து ஒரு வார்த்தையை சொன்னதும் அவர் கட்டுப்பட்டு அந்த போராட்டத்தையே கைவிட்டார்களாம். அப்படியெல்லாம் கதைகள் இருக்கின்றதாகவே இவர்களையெல்லாம் வளர்த்தவர்கள் யார்? இவர்களுக்கெல்லாம் காட்ஃபாதர் யார்? அவர்கள் சொன்னார், இவர்கள் கேட்கத்தானே வேண்டும் என்பதையும் நாங்கள் நினைவுபடுத்தி கொண்டு தொடர்ந்தும் அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இன்னும் என்னென்ன விடயங்கள் இவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று. ஆகவே எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பலருடைய தேவையும் இந்த விடயத்தை வைத்து இதை வைத்தும் அரசியலை கவிழ்க்கலாம், அரசாங்கத்தை கவிழ்க்கலாம், நாட்டை குழப்பலாம் என்ற ரீதியில் தான் இவர்கள் திட்டம் போட்டு ஒவ்வொரு விடயங்களையும் வெளிப்படுத்தி வருகிறார்கள் எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள். ஆகவே இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அதிகாரிகளுக்கு பின்னர் பதவி உயர்வு வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியானாலும் அது உயிரிழந்தவர்களை மீட்டு கொண்டு வர முடியாது என்றும், உண்மையான நீதி என்பது சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பே தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் தான் இருப்பதாக பொதுவாக சமூக வலைத்தளங்களிலே சொல்லப்படுகின்றது. இந்த முழு விவகாரமும் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களமான CID விசாரணைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. விசாரணையின் மூலம் உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும் என அனைவராலும் பலராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விவகாரம் தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் போது அவற்றை தொடர்ந்து நாமும் உங்களுக்கு தெளிவாக வழங்குவோம். அதே போல நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன், ஒரு சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் ஒரு காணொளி ஒன்றை வெளியிட்டார் என்று. அந்த காணொளியில் அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்ற விடயத்தினை பார்க்கலாம். உங்களுக்கு அவர் பேசுகின்ற காணொளியும் பொழுது இந்த இடத்திலே உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் 2ஆம் நிலை சிறை அதிகாரி JLD சனநாயக்க. நான் இந்த காணொளியை வெளியிடுவது எனது பதவியின் அடிப்படையில் செய்ய வேண்டிய ஒன்றல்ல. இதனால் எனக்கு எந்தவித ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்கப்பட்டாலும் அதை ஏற்க தயாராகவே இந்த காணொளியை வெளியிடுகின்றேன். இந்த காணொளியை வெளியிட எனக்கு 2 காரணங்கள் உள்ளன. முதலாவது, எனது துறையில் பணியாற்றும் சக அதிகாரிகளிடம் சில விஷயங்களை சொல்ல வேண்டும். இரண்டாவது, இந்த நாட்டின் மக்களிடம் சில உண்மைகளை பகிர விரும்புகின்றேன். சமூக ஊடகங்களில் சிலர் கண்ணுக்கு கண் வாங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று பதிவிடுவதை நான் பார்த்தேன். ஆம், பழிவாங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவர்களும் கூறுகின்றார்கள். ஆனால் நாம் கோபத்தால் பழிவாங்க வேண்டியதில்லை. இந்த நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த பேரழிவுக்கு யாருக்கும் நன்மை தருவதில்லை. சிலர் கைதிகளுக்கு உதவுகின்றனர். அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் முதற்கட்ட விசாரணைகளை முடித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. ஆனால் இன்னும் சிலர் சிறைக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு சென்று உதவுகின்றனர். அவர்களுக்கு அதற்கான எந்த உரிமையும் இல்லை. இனி அதை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கவும் எங்களுக்கு உரிமை இல்லை.
ஆகவே இவருடைய இந்த கருத்திலிருந்து எங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு முன்பதாக சிறைச்சாலை அதிகாரிகளுடைய அனுமதியுடன் தான் அவர்கள் நன்காக அறிந்திருக்கின்றார்கள் சிறைக்குள்ளே இருக்கின்ற போதைப் பொருள் சம்பவங்களோடு கைதாகி விளக்கமறையில் வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு வெளியே இருந்து போதை மருந்து செல்வது சம்பந்தமாக அனைத்து சிறை அதிகாரிகளுக்கும் தெரிந்திருக்கின்றது, ஏற்கனவே தெரியும். ஆகவே அதை இன்னொரு சிறை அதிகாரி உறுதிப்படுத்தி இருக்கிறார் இந்த இடத்தில். ரைட், அவர் தான் சொல்கிறார், இனியும் நாங்கள் அமைதியாக இருந்து வேலை இல்லை என்பதைத்தான் அந்த இடத்தில் அவர் குறிப்பிடுகின்றார். ஏனெனில் உயிரிழந்த அதிகாரிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட செயல்களை நிறுத்த வேண்டும். இப்போது சிலர் சிவில் உடையில் இருந்ததால் அவர்கள் சிறை அதிகாரிகள் என்று தெரியவில்லை என்று கூறுகின்றனர். அது முற்றிலும் பொய். அவர்கள் நாங்கள் யார் என்பதை நன்றாகவே தெரிந்திருந்தார்கள். கைதிகளுக்குள் ஏற்பட்ட மோதலை தடுக்கவே எங்கள் அதிகாரிகள் தலையிட்டார்கள். நாங்கள் இழந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, அளவிட முடியாத அருமையான உயிர்களை நாம் இழந்துள்ளோம். குறிப்பாக உளவுத்துறை அதிகாரிகளின் தியாகங்கள் பல நேரங்களில் வெளியில் தெரியாது. அதுவே அவர்களின் தொழிலின் இயல்பு. சில அதிகாரிகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்டாலும் அவர்கள் அதை பார்த்ததே இல்லை என்பதை நான் தனிப்பட்ட முறையில் அறிவேன். அவர்களின் வீடுகளை பாருங்கள். அவர்கள் செல்வந்தர்களைப் போல வாழவில்லை, நேர்மையாக வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று உயிரிழந்துள்ளார்கள். இது சாதாரண சம்பவம் அல்ல, ஒரு பெரிய குற்றம். இதை இங்கேயே முடித்துவிடக் கூடாது. சிறைக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வரும் கும்பல்களுக்கு எதிராக இப்போது கடுமையாக செயல்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எங்களுக்கு பல பிரச்சனைகள் உள்ளன, சம்பள பிரச்சனைகளும் உள்ளன. ஆனால் அவை 1 வருடத்திலோ 2 வருடத்திலோ தீரப்போவதில்லை. அவை தீரும் வரை முதலில் எங்களது கடமையை முழுமையாக செய்ய வேண்டும். இந்த சம்பவத்தில் பதவி வேறுபாடின்றி அனைத்து பிரிவுகளையும் சேர்ந்த அதிகாரிகள் ஒன்றுபட்டு செயல்பட்ட விதம் எனக்கு மிகுந்த பெருமையாக இருந்தது. எங்கள் அதிகாரிகள் சமூகத்திற்காக வழங்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்ற சென்ற போதே உயிர் தியாகம் செய்துள்ளார்கள். எனவே அந்த பொறுப்பை நாம் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும். இந்த சம்பவம் நடந்த போது சமூக ஊடகங்களில் சிலர் எழுதிய கருத்துக்களை பார்த்தேன். கைதிகள் வெளியே வந்திருந்தால் நல்லா இருக்கும் என்று சிலர் கூறியிருந்தனர். ஆனால் சிறைகளில் இருப்பவர்கள் யார் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து சிறைக்கு வந்துள்ளார். வெளியே சென்று மீண்டும் ஒரு குழந்தையை கொலை செய்து மீண்டும் சிறைக்கு வந்துள்ளார். பிறகு வெளியே சென்று தன் தந்தையை கொன்று தன் சொந்த மகளையும் பாலியல் வன்கொடுமை செய்து மீண்டும் சிறைக்கு வந்துள்ளார். இப்படிப்பட்ட குற்றவாளிகள் தான் சிறைகளில் இருக்கின்றார்கள். அவர்களை வெளியே வராமல் தடுத்ததே எங்கள் அதிகாரிகள் செய்த கடமை. அதை புரியாமல் விமர்சிப்பவர்கள் உண்மையை அறிந்த பிறகே பேச வேண்டும். இந்த காணொளியை வெளியிட நான் நினைத்த 2வது காரணமும் இதுதான். இந்த நாட்டில் மக்கள் 1 வாரம் கடந்தால் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். எனது யோசனை என்னவென்றால், உயிர் தியாகம் செய்த இந்த அதிகாரிகளின் முகங்களை மக்கள் பார்க்கும் இடங்களில் நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும். அவர்கள் செய்த தியாகம் மறக்கப்படக்கூடாது. நாம் எங்கள் துறையின் பொறுப்பை சரியாக நிறைவேற்றினால் இந்த நாடும் முன்னேறும். சரியாக இந்த அதிகாரி சரியான பாயிண்டை பிடித்திருக்கின்றார். போலீஸ் அதிகாரிகள் நேர்மையாக சரியாக சட்டத்திற்கு அமைய செயற்பட்டால் இந்த நாடு எங்கோ போய்விடும். அதைத்தான் இந்த அதிகாரி இப்பொழுது அவர் வெளிப்படையாக மனம் திறந்து சொல்லியிருக்கின்றார். இதுவரை அவர் எங்குமே இவ்வாறு பேசியதில்லை, எந்த ஒரு அதிகாரியும் இப்படி பேசியதில்லை. ஒரு வீடியோவை எடுத்து வீடியோ காணொலி பதிவு செய்து யாரும் இப்படி வெளியிட்டதில்லை. ஆனால் முதல் தடவையாக ஒரு அதிகாரி இப்படி வெளியிட்டிருக்கின்றார். அதுவும் ஆதங்கத்துடன். 7 அதிகாரிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களை கொன்றிருக்கின்றார்கள் இந்த சிறை கைதிகள். அனாவடித்தனமாக போதைப் பொருளை கடத்தி போதைப் பொருளுக்கு அடிமையாகி இறுதியில் சிறைக்கு சென்ற அந்த கைதிகள் போதைப் பொருள் காரணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த அதிகாரிகளை கொன்றிருக்கின்றார்கள். அந்த ஆதங்கம் தான் இவரை இப்படி பேச வைத்திருக்கிறது. ஒவ்வொரு முன்னேறிய நாடும் ஒரு தலைமுறையினரின் தியாகத்தின் மூலமே வளர்ந்தது. அதேபோல் நாமும் இந்த தலைமுறையாக எமது பொறுப்பை ஏற்று இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும். மேலும் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். எங்கள் துறையிலும் நாட்டின் பல இடங்களில் இருப்பதைப் போல சில மோசமான பழக்கங்கள் உள்ளன. சிறிய சிக்கல் வந்தாலே மருத்துவ விடுப்பு எடுப்பது, தன் வேலையை மட்டும் பார்த்து கொள்வது, நிறுவனத்தின் நலனை பற்றி கவலைப்படாதது போன்ற பழக்கங்கள் இருக்கின்றன. சந்திரவம்ச என்ற அதிகாரி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தும் சிகிச்சை பெற்று மீண்டும் பணிக்கு வந்தார். அந்த சம்பவம் நடந்த நாளிலும் ஒரு பேருந்திலிருந்து இறங்கி
மற்றொரு பேருந்தில் ஏறி பணிக்கு வந்திருந்தார். இன்னும் 1 வருடத்தில் ஓய்வு பெறவிருந்த நிலையிலும் உடல்நல குறைபாடு இருந்த போதும் தனது கடமையை விட்டு விடவில்லை. அவரால் அப்படி செய்ய முடிந்தால் நமக்கு சிறிய காரணங்களுக்காக மருத்துவ விடுமுறை எடுத்து பொறுப்பை தவிர்க்க எந்த உரிமையும் இல்லை. இந்த அதிகாரிகளுக்கு நடந்த அநீதியை பற்றி உங்களுக்கு சிறிதளவாவது வேதனை இருந்தால் வாருங்கள், நாமும் எங்கள் கடமையை முழுமையாக செய்வோம். எங்களுக்கு 10 பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்லை, முடிந்த அளவுக்கு எங்கள் பணியை செய்வோம். அதுவே உயிர் தியாகம் செய்த அந்த அதிகாரிகளுக்கு நாம் வழங்கக்கூடிய உண்மையான நீதி. நானும் அவர்களுடன் பணியாற்றிய ஒருவன். இந்த சம்பவம் நடந்த போது அவர்களுடன் இருக்க முடியாதது எனக்கு மிகுந்த வேதனையை அளிக்கின்றது. ஆனால் அவர்கள் செய்த தியாகம் வீணாக விடப்படக்கூடாது. அதை எங்கள் பலமாக மாற்றிக்கொண்டு இந்த நாட்டுக்கும் சமூகத்துக்கும் சேவை செய்ய வேண்டும். இந்த நாட்டின் மக்களின் வரிப்பணத்தில் தான் நாங்கள் சம்பளம் பெறுகின்றோம். எனவே அந்த மக்களுக்காக எங்கள் கடமையை முழுமையாக நிறைவேற்றுவது எங்கள் தவிர்க்க முடியாத பொறுப்பு. நான் சொல்ல விரும்பியது இதைத்தான். இந்த பணியை நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று இந்த போலீஸ் அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். அவருடைய இந்த கருத்துக்கு என்னுடைய கைத்தட்டல்கள். உண்மையாகவே ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இப்பொழுது அவருடைய மனதிலே இப்படி ஒரு ஆதங்கத்தோடு, இதுவரை நாங்கள் எப்படியோ இருந்துவிட்டோம், இனியும் நாங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, உயிர் நீத்த அந்த 7 அதிகாரிகளுக்காக நாம் எம்மை மாற்றிக்கொண்டு இனியும் நாங்கள் பொறுக்காது, அமைதி காக்காது, கண்களை மூடிக்கொண்டு இருக்காது, வேலை செய்வோம், செயற்படுவோம், சட்டத்திற்கு முரணாக சிறைச்சாலைகளுக்குள்ளே செயற்படுகின்றவர்களுக்கு எதிராக செயற்படுவோம் என்று குறித்த இந்த போலீஸ் அதிகாரி அந்த காணொலியினூடாக தெரிவித்திருக்கின்றார். இவர் ஒருவர் தான். இதே போன்று சொல்ல முடியாத பல அதிகாரிகளும் இருக்கின்றார்கள். ஆனால் இதே போன்றல்ல, இதே அதிகாரிகள் இருக்கின்ற இந்த போலீஸ் திணைக்களத்தில் கள்ளர்களுக்கும் திருடர்களுக்கும் காவாளிகளுக்கும் ஊஜா தூக்கி கொண்டு இன்னும் சில அதிகாரிகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இனவாத ரீதியாக செயற்படுகின்ற அதிகாரிகள் இருக்கின்றார்கள். லஞ்சத்திற்காக செயற்படுகின்ற அதிகாரிகள் இருக்கின்றார்கள். வெவ்வேறு வகையான லஞ்சங்கள், வெவ்வேறு வகையான ஆகவே இவர்கள் எல்லோருமே மாற வேண்டும். இவர்கள் எல்லோருமே சரி செய்யப்பட வேண்டும். நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு மேடையிலே, ஆட்சி பிடம் ஏறியதும் ஒரு மேடையில் சொல்கிறார், போலீஸ் திணைக்களத்துக்குள்ளே இன்னமும் சட்டத்திற்கு நேர்மையாக வேலை செய்ய முடியாத பலர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்றுமே ஊழல்வாதிகளோடு இணைந்து செயற்படுவதே வேலையாகிவிட்டது. அவ்வாறானவர்கள் நீங்களாக விலகிக் கொள்ளுங்கள். போதைப் பொருள் பாவனையின் தொடர்புடைய பல அதிகாரிகள் போலீஸ் திணைக்களத்துக்குள்ளே இருக்கிறீர்கள், நீங்களாகவே விலகிவிடுங்கள், அல்லது நாங்கள் உங்களை விலக்குவோம், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு மேடையில் வைத்து சொன்னார். அது எனக்கு நினைவுக்கு வந்தது. அதுதான் இப்பொழுது நடக்க வேண்டும். இந்த திணைக்களத்துக்குள்ளே இருக்கின்ற, நான் சொன்னதை போல இருக்கின்ற அந்த நபர்களை எல்லாம் கண்டுபிடித்து விரட்டிவிட வேண்டும். அவர்களை விரட்டிவிட்டு இதோ இப்பொழுது இந்த மனம் மாறி வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்களே, இப்படியான அதிகாரிகளை இன்னும் ஊக்கப்படுத்தி அவர்களை நாட்டுக்காக சேவையாற்ற அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் தான் இந்த போலீஸ் திணைக்களம் சிறப்பாக இருந்தால் ஏனைய ஒவ்வொரு விடயமும் சிறப்பாக மாறும், நாடும் எங்கோ சென்றுவிடும். ஆகவே உண்மையாகவே இந்த அதிகாரி சொன்ன காணொலியை தான் நாங்கள் தமிழில் முழுமையாக பார்த்தோம். ஒரு போலீஸ் அதிகாரிக்கு அவருடைய சீருடையுடன் அப்படி ஒரு காணொலி எடுத்து போட முடியாது. அதுவும் நான் நினைக்கின்றேன் போலீஸ் திணைக்களத்தால் அவருக்கு எதிராக நடவடிக்கை சில வேளை எடுக்கப்படலாம். ஆனாலும் அவர் சொல்கிறார், எடுக்கப்பட்டாலும் பரவாயில்லை, நான் சொல்ல வேண்டியதை சொல்லியே ஆகுவேன், தீருவேன் என்று சொல்லிவிட்டு தான் இந்த காணொலி அவர் வெளியிட்டிருக்கின்றார். ஆகவே அனைவருமே இவருடைய இந்த மனநிலையை போன்று ஏனைய அதிகாரிகளும் அதே மனநிலையில் இனிமேல் இந்த நாட்டுக்காக சேவை செய்ய ஆரம்பித்தால் எல்லாமே சிறப்பாக அமைந்துவிடும். அந்த விடயத்தை கூறிக்கொண்டு நாமும் எங்களுடைய இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றோம். இந்த போலீஸ் அதிகாரியின் கருத்து பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கீழே எழுதுங்கள். இலங்கை போலீஸ் திணைக்களத்தில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் என்ன? சிறைச்சாலைகளில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் என்ன? நீதி அமைச்சர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து எம் அன்பு நேயர்கள் சொந்தங்கள் கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம்.
ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் மின்சன். நன்றி, வணக்கம்.